Good morning guys. UPSC CSAT crash course நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு செஷன் 16. ஸோ ஆல்ரெடி செஷன் 16 நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் வந்து பார்ட் 1 நம்ம பார்த்துட்டோம் சரியா. ஸோ பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷன் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ டைரக்ஷனில் எப்படிலாம் கொஸ்டின் வரும், எந்தெந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சம் கொஸ்டின்ஸ் நம்ம நார்மலாக பார்த்தோம். அண்ட் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து ரீசனிங்கில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அனலிட்டிக்கல் ரீசனிங். ஸோ அனலிட்டிக்கல் ரீசன் சொல்லிட்டு தனியாக ஒரு சொல்கிற அளவுக்கு அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது ஓகேவா. என்ன அப்படின்னா அனலிட்டிக்கல் ரீசனிங்னா என்னது, அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, எவ்வளோ சம்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இது அதில் மேஜராக நம்ம பார்க்குறோம். அதோட ரோல் இப்போவும் இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது ஓகேவா. ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீயப்பன் CSAT ஃபேக்கல்ட்டி. ஸோ யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க ஓகே ஃபைன். நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க ஓகே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதில் வந்து கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் டெலகிராம் ஃபோரம் கொஞ்சம் பேர் வந்து யூடியூப்லேயே டவுட் கேட்குறீங்க கமெண்ட்ஸில், நானும் பதில் சொல்கிறேன். பட் நீங்கள் அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும், அதர் ஆஸ்பிரண்ட்ஸ்குள்ளே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபோரம் இருக்குது டெலகிராமில், ஐயப்பன் சார் ஆப்டிடியூட், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ அனலிட்டிக்கல் ரீசனிங் ஓகேவா. ஸோ அனலிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கும்போது நம்ம எதெல்லாம் பார்க்குறோன்னா மொத்தம் 2 இது பார்க்குறோம். ஒன்று வந்து லீனியர் பார்க்குறோம், அடுத்து வந்து கிராஸ் வேரியபிள். ஸோ ஒன்று வந்து லீனியர் வேரியபிள், இன்னொன்று வந்து கிராஸ் வேரியபிள் ஓகேவா. சரி, ஸோ என்ன அப்படின்னா 2 இதை தனித்தனியாக பார்க்கலாம். சப்போஸ் இப்போ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல், ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து நம்ம என்ன ஒரு ரீசனிங் கிளாஸில் பார்ப்போம் சரியா. நான் அது பிளான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து லீனியர், அதுலேயும் சர்க்குலர், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் அனலிட்டிக்கல் ரீசனிங்கில் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா கொடுத்துருவாங்க. அந்த டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணி அதிலேருந்து ஆன்சர் சொல்ல போகிறீங்க ஓகேவா. ஸோ இதில் லீனியரில் நம்ம எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு கியூ இருக்குது, ஏ வந்து லாஸ்ட்லேருந்து 10ஆவது, முதல்ல வந்து ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா முதல்லேருந்து எத்தனாவது, இந்த மாதிரி. இல்லை ABC 3 பேர் இருக்காங்க, குறுக்க 4 பேர் 3 பேர் 2 பேர் இருக்காங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம லீனியரில் பார்த்துக்கலாம். ஸோ கிராஸ் வேரியபிள்னா இப்போ என்ன சார் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் வேரியபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ABCD இந்த மாதிரி இருக்கிறாங்க, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு ஊரில் இருக்கிறாங்க. அப்போ யார் யார் எங்கெங்கே இருக்கா, இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ லீனியர் வந்து கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். கிராஸில் வந்து என்ன ஒரு வெரைட்டி நம்ம பிரிவு என்ன அப்படின்னா 2 attributes அண்ட் 3 attributes ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ABCன்ற ஒரு 3 பேர் இருக்காங்க, திருச்சி, மதுரை, சென்னையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா. இது வந்து ஒரு attributes, 2 attributes, 2 டிஃப்ரெண்ட் வேரியபிள் தான் கொடுத்தோம் இல்லையா. ஸோ இதுவே என்ன அப்படின்னா ABC ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க வந்து டிஃப்ரெண்ட் 3 காலேஜஸில் படிச்சுட்டு இருக்காங்க. அது என்ன டிஃப்ரெண்ட் 3 ஸ்டேட்டில் இருக்குது, இப்படி மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம 3 attributes ஆர் அதர் தென் மோர் attributes, இந்த மாதிரி நம்ம இதை செக்ரிகேட் பண்ணுறோம். ஸோ அனலிட்டிக்கல் ரீசனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை நீங்கள் ரீட் பண்ணி அதிலேருந்து அனலைஸ் பண்ணி அதிலேருந்து நீங்கள் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. ஸோ ஜென்ரலி இதை வந்து நீங்கள் பார்த்தாலே சொல்லிடலாம், நீங்கள் ரீட் பண்ணி யோசிச்சே சொல்லிடலாம். ஆனால் அது ஒரு சின்ன ஒரு ஒர்க் அவுட் இருக்குது. இந்த ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஆன்சர் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா. சார் ஓகே சார் இது படிக்கலாம், இதோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ரம் 15 ஓகேவா, 15, 16, 17 ஒவ்வொரு இயர்லேயும் 2-3 கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ லீனியர்லேயும் வந்துட்டுருக்கு, கிராஸ் வேரியபிள்லேயும் வந்துட்டு தான் இருக்குது ஓகேவா. ஆனால் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேட்கும்போது, அதாவது 18, 19 அந்த மாதிரி டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் பெருசாக கேட்டிருப்பாங்க, பிளட் ரிலேஷன் மாதிரி பெருசாக கேட்டிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு 4-5 கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கே ஒரு பேசேஜுக்கு ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க இப்போ இல்லையா. இதாவது 1-2க்கு தான் 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுலேயே மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் வரும், இல்லை அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதுதான் இதோட வெயிட்டேஜ் ஓகே ஃபைன். சரி வாங்க ஒரு சில சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ 2016 கேட்ட ஒரு கொஸ்டின் நான் சொல்கிறேன் சரியா. 2 attributes தான் ஓகே. 2 attributes கூட சொல்ல முடியாது, நீங்கள் ரீட் பண்ணியே இதை போட்டுருவீங்க ஓகே. பார்ப்போம். A ate grapes and pineapple ஓகேவா. பைனாப்பிள் சாப்பிட்ருக்காங்க. A வந்து கிரேப் அண்ட் பைனாப்பிள் சாப்பிட்ருக்காங்க. B ate grape and orange ஓகேவா. அடுத்து C ate ஆரஞ்ச் அண்ட் பைனாப்பிள் அண்ட் ஆப்பிள் ஓகேவா. ஆப்பிளும் சேர்த்து சாப்பிட்ருக்காங்க. அடுத்து D ate
கிரேப், ஆப்பிள் அண்ட் பைனாப்பிள். ஓகேவா? ஸோ இது கொஸ்டின். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி அண்ட் சி ஃபெல் சிக். பி அண்ட் சி ஃபெல் சிக், அதாவது பிக்கோ சிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இன் லைட் ஆஃப் அபிவ் ஃபேக்ட் இட் கேன் பி செட் தட் த காஸ் ஆஃப் சிக்ஸ். அப்போ காஸ் ஆஃப் சிக்னஸ் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ பிக்கும் சிக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஓகே, அப்போ காஸ் ஆஃப் சிக்னஸ் கேட்டால் பியும் சியும் என்ன சாப்பிட்டாங்க? ஆரஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அப்போ ஆரஞ்சு தான் காஸ். அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்பிள், ஆப்ஷன் பி பைனாப்பிள், ஆப்ஷன் சி கிரேப், ஆப்ஷன் டி ஆரஞ்ச். இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஆப்ஷன் டி ஆரஞ்ச் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் 2016 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின். ஓகே, 2016 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆரஞ்சு. இது வந்து 2 ஆட்ரிபியூட்ஸ் வச்சு பண்ணலாம். பட் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டேரெக்டாகவே நம்ம பார்த்து சொல்லிட்டோம். ஓகேவா? ஃபைன். ஸோ இதில் ஏபிசிடி தனியாக போட்டு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையும் நீங்கள் டிக் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் வேறு ஒரு சம்மு சொல்கிறேன். சரியா? ஸோ இது வந்து 2 ஆட்ரிபியூட்ஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணக்கூடிய சம். இதுவே லீனியரில் பார்த்தீங்க அப்படின்னா 16லே கேட்டிருந்தாங்க. சரி, 16லே கேட்ட லீனியரில் உள்ள ஒரு கொஸ்டின் நான் சொல்கிறேன். சரியா? எ பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எ பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து இருக்கிறாரு. ஃப்ரம் தி பாட்டம். ஓகேவா? ஆஃப் எ லேடர். ஸ்டோரி தான். ஓகேவா? ஸ்டோரி வந்து நம்ம எப்படி இந்த லேடர் வந்து சென்னையில் இருந்துச்சு, சிங்கப்பூரில் இருந்துச்சு, இதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா? இஃப் he has to climb 4 more step. இப்போ ஒரு இன்னொரு 4 ஸ்டெப்ஸ் மேலே போனால் to reach exactly the middle step. How many, என்ன கேட்பாங்க உங்களுக்கே தெரியும். என்ன கேட்பாங்க? how many ஸ்டெப்னு கேட்பாங்க. how many steps does the ladder have? எஸ், இந்த கொஸ்டின் 2016 கேட்ட யூபிஎஸ்சி கொஸ்டின். சரியா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி லேடர். இஃப் ஹி ஹேஸ் டு கிளைம் 4 more ஸ்டெப்ஸ் டு ரீச் எக்ஸாக்ட்லி த மிடில் ஸ்டெப், ஹவு மெனி ஸ்டெப்ஸ் டஸ் த லேடர் ஹேவ்? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா சரி, மொதல் ஸ்டெப்பில் இருக்கிறாரு. 1 2 3 4 ஸ்டெப் யாருன்னா எங்கே போயிடுவார்? மிடில் போயிடுவார். அப்போ கீழே ஒரு 4 இருக்குது. அப்போ இதுக்கு மேலே ஒரு 4 இருக்கும். அப்போ மொத்த ஸ்டெப் எத்தனை இருந்திருக்கும்? 9 இருந்திருக்கணுமா? ஆப்ஷன் கொடுக்கட்டா? 8 9 10 11. ஆன்சர் என்னது? எஸ், 9 தான் ஆன்சர். ஸோ இது வந்து உங்களுக்கு லீனியர்னு வச்சுக்கலாம். சரி, அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் உள்ள சம்ஸும் நிறையா ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரி, இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறேன். இது வந்து 2017 கேட்டது. ஓகேவா? 15 students failed in the class of 52. அதாவது 15 student failed in a class of 52. 52 பேர் இருக்குது கிளாஸில், 15 பேர் ஃபெயிலு. ஆஃப்டர் ரிமூவிங் த நேம்ஸ் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட். இது ஃபெயில்டு பர்சன் சொல்லி மனசை காயப்படுத்திட்டு இருக்காங்க. சரி, ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஓகே, மொத்தம் 52 பேர் கிளாஸில் இருக்காங்க. அதில் 15 பேர் ஃபெயிலு. அவங்க பேரை ரிமூவ் பண்ணிவிட்டு எ மெரிட் ஆர்டர் லிஸ்ட் ஹேஸ் பீன் ப்ரிப்பேர்டு. ஓகேவா? ஹேஸ் பீன் ப்ரிப்பேர்டு இன் விச், ஸோ அதில் இன் விச் த பொசிஷன் ஆஃப் ரமேஷ், ராகேஷ் இந்த பேர் தான் கொடுப்பாங்க. ரமேஷ் இஸ் 22nd from the top. What is his position from the bottom? What is his position from the bottom? ஓகேவா? ஸோ ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்குது. ஓகே, மொத்தம் 52 பேர். 52 பேரில் 15 பேர் ஃபெயில் அப்படின்னா அவங்களுக்கு ரேங்க் வராதா? ஸோ இது 12, இதில் 4, இதில் 3, இதில் 7. அப்போது 37 பேர் இருக்கிறாங்க. 37 பேர் அதில் இருக்குது. அதில் இன் விச் பொசிஷன் ரமேஷ் இஸ் 32 ஃப்ரம் தி டாப். மேலேருந்து 22 இருக்கிறாங்கன்னா 21 மெம்பர்ஸ் மேலே இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ 21 மெம்பர்ஸை மேலேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ 6 1 16. இவர் 21 பேர் இவர் இல்லாமல் முடிஞ்சு போச்சு. அப்போ கீழேருந்து இவர் எத்தனை இருக்கணும்?
16 தான் இருக்கணும். சாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? 15, 16, 17, 18 ABCD இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 16 அப்படிங்கிறது ஆன்சர். ஈஸியாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி வர்றதை நம்ம லீனியர் வேரியபிளில் வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இனிமேல் கிராஸ் வேரியபிள்ஸில் கேட்ட கொஷின்ஸ் நான் கொஞ்சம் கொடுக்குறேன். இந்த கொஸ்டின் பாருங்கள், 17ல் கேட்டு ஒன் ஆஃப் தி ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? இன் ஸ்கூல் தெர் ஆர் 5 டீச்சர்ஸ். ஒரு ஸ்கூலில் 5 டீச்சர்ஸ் இருக்காங்க போல். ஓகே, அப்போ யாரெல்லாம்? A B C D E 5 பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு இந்த மாதிரி தான் அந்த டயக்ராம் போடுறது இதுதான். ஓகேவா? என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது? ஹிந்தி, அடுத்து இங்கிலீஷு, அடுத்து என்ன இருக்குது? ஜியாகிரஃபி, அடுத்து மேத்தமெட்டிக்ஸ், அடுத்து ஹிஸ்ட்ரி, ஓகே, அடுத்து ஃப்ரெஞ்ச். அப்போ 6 டீச்சர் 6 சப்ஜெக்ட் இருக்குது. என்ன சொல்கிறாங்க? A and B டீச்சர்ஸ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், ஹிந்தி இங்கிலீஷ், ஹிந்தி இங்கிலீஷ். முடிஞ்சு போச்சா? CB டீச்சர்ஸ் இங்கிலீஷ் ஜியாகிரஃபி, CMB என்னது? இங்கிலீஷு ஜியாகிரஃபி, இங்கிலீஷு ஜியாகிரஃபி CB. ஓகேவா? DA மேத்தமெட்டிக்ஸ் ஹிந்தி, D மேத்தமெட்டிக்ஸ் ஹிந்தி, A ஹிந்தி ஆல்ரெடி இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? போட்டாச்சு. அடுத்து E and B ஹிஸ்ட்ரி ஃப்ரெஞ்ச், E and B ஹிஸ்ட்ரி ஃப்ரெஞ்ச், E பியும் ஹிஸ்ட்ரி ஃப்ரெஞ்சு. ஓகேவா? ஓகே. ஹூ டீச்சர்ஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்? நான் இப்போ போட்டதில் மேக்ஸிமம் சப்ஜெக்ட் யாரெல்லாம் இருக்கா? இவங்க 2, இவங்க 2, இவங்க 2, இவங்க 3, இவங்க 5. யார் 5? B தான் 5. ஆன்சர் B. ஸோ இதுதான் சிம்பிள் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ இதை யோசிச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். சார் நிறைய இடத்துல B வராங்க, அப்போ B இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இதில் B வராங்க, இதில் B வராங்க, இதில் B வராங்க, இதை வச்சு போடலாம். பட் இந்த மாதிரி ஒரு கிராஸ், இதுதான் கிராஸ் வேரியபிள். இங்கே நம்ம ஒரு வேரியபிள் போட்டிருக்கோம், இங்கே ஒரு வேரியபிள் போட்டிருக்கோம். ரெண்டையும் கிராஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வருது? பெர்ஃபெக்டாக ஆன்சர் வருது. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இதுவும் 2016 கேட்டதான் பாருங்கள். 34, 35, 36 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 1 2 3 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணணும். இடம் கம்மியாக இருக்குது. சரி, ரைட்டு. ஆனால் பெருசாக இருக்குல்ல. 6 boxes ABCDE and F have been painted with 6 different color: violet, indigo, blue, green, yellow, orange, and arrange left to right. left to right. ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 பாக்ஸ் இருக்குது. லெஃப்ட் டு ரைட் அரேஞ்ச் பண்ணிடலாம். Not necessarily in the same order, kept are painted with colors in the same order. Okay, each box contain a ball. Any one of the following games. என்னது? கிரிக்கெட் பால், ஹாக்கி, டென்னிஸ், கோல்ஃப், ஃபுட்பால், வாலிபால். இதுவும் சேம் ஆர்டரில் இல்லையா? அப்போ என்னலாம் இருக்குது? ABCDன்னு இருக்குது. அதாவது ABCDEF இவ்வளோ பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 6. ஓகேவா? அது போக கலர் இருக்குது, அது போக பால் இருக்குது. இவ்வளோ இது இருக்குது. ஓகேவா? ஃபைன். த கோல்ஃப் பால் இஸ் இன் வயலட் பாக்ஸ். கோல்ஃப் பால் வந்து வயலட் பாக்ஸில் இருக்கான். அப்போது கோல்ஃபு வயலட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இது வந்து பாலு, இது வந்து கலர். ஓகேவா? சரி, அடுத்து இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு இன்ஃபர்மேஷன், குட் இன்ஃபர்மேஷன். அண்ட் இஸ் நாட் இன் தி பாக்ஸ் டி. பாக்ஸ் டியில் இல்லை. ஓகேவா? பாக்ஸ் டியில் இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரி, இது வந்து நாட் பாக்ஸ் டி. இப்படி கட் பண்ணிக்கலாமா? சரி. பாக்ஸ் ஏ விச் கண்டெயின் எ டென்னிஸ் பால் ஆரஞ்சு கலர். இப்போ பாக்ஸ் ஏல என்ன இருக்குது? டென்னிஸ் பால் இருக்குது, ஆரஞ்சு இன் கலர். ஓகேவா? இதை ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்து எக்ஸ்ட்ரீம் எண்ட். அப்போ இது என்னது? இதுதான் ஏ. ஓகேவா? இதே ஏ, ஆரஞ்சு கலர் டென்னிஸ் பால், ஆரஞ்சு நம்ம சும்மா இப்படி எழுதிக்கலாம். ஓகே. தி ஹாக்கி பால் நெய்தர் டி நார் இ. ஹாக்கி டிலேயும் இல்லை, எங்கேயும் இல்லை, ஈலேயும் இல்லை, வேறு எங்கே தான் வரணும். ஓகேவா? அடுத்து த பாக்ஸ் சி ஹேவிங் கிரிக்கெட் பால். பாக்ஸ் சியில் வந்து என்ன இருக்குது? கிரிக்கெட் பால் இருக்கும். அதில் கிரிக்கெட் போட்டுக்கலாமா? கிரிக்கெட் பால் இருக்குது. அடுத்து பெயிண்டட் க்ரீனில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்களா? ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து ஸோ கிரிக்கெட் பாலு
க்ரீனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு த ஹாக்கி பால் நெய்தர் பாக்ஸ் பெயிண்டட் ப்ளூ நார் எல்லோ. அப்போ ஹாக்கி பால் வந்து எங்கே இல்லை, ப்ளூலேயும் இல்லை எல்லோலையும் இல்லை. ஓகேவா, அப்போ ஹாக்கி வந்து ப்ளூ எல்லோவில் இருக்கக்கூடாது. இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். ஓகே, சரி. நெக்ஸ்ட் அடுத்து த பாக்ஸ் சி 5th ஃப்ரம் தி ரைட். அப்போ 1 2 3 4 5 இது வந்து பாக்ஸ் சி சொல்லிட்டாங்க. ஓகேவா, ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு டு பி. அப்போ பி எங்கே இருக்கணும், ஒன்று இங்கே இருக்கணும் இல்லைனா இங்கே இருக்கணும். அது நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. த பால் பி கண்டெய்ன்ஸ் வாலிபால். அப்போ பியில் என்ன இருக்குது, வாலிபால் இருக்குது. ஓகேவா, இப்போ பாருங்கள் இங்கே ஹாக்கி வர்றது இங்கே ஹாக்கி வர்றது. அப்போ இங்கே தான் என்ன வரணும், ஹாக்கி வரணும். ஓகேவா, ரைட். அடுத்து ஹாக்கி வந்து ப்ளூவும் எல்லோவும் கிடையாது. சரி, அது இருக்கட்டும். ஓகேவா, என்ன வருதுன்னு பார்ப்போம். ப்ளூவும் எல்லோவும் கிடையாது. இருக்க கலர் எடுத்து ப்ளூ கிடையாது, எல்லோ கிடையாது. வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? இது பாருங்கள், ஃபஸ்ட் பழைய இன்ஃபர்மேஷன் என்னது, கோல்ஃப் வந்து வைலட் கலரா, அதான சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கோல்ஃப் வந்து வைலட் கலர் சொன்னாங்க. டியில் இருக்கக்கூடாது. அப்போ டி மட்டும் தான் இங்கே பெண்டிங்கில் இருக்குது. அப்போ டியில் வந்து அது கிடையாது. அப்போ வந்து வைலட் கலர் இங்கே வந்து என்ன பண்ணலாம், கோல்ஃப்னு போட்டுக்கலாம். அப்போ ரிமைனிங் ஒரு கேம் தான் இருக்குது. ஃபுட்பாலா, என்ன பால் எங்கே இருக்குது, ஃபுட்பால் தான். எஸ், அப்போ இது ஃபுட்பால். ஓகேவா, அப்போ எல்லா பாலுமே எழுதியாச்சு. கலர் மட்டும் நான் அவ்வளோ இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகேவா, சரி. ஆனால் ஹாக்கி வந்து ப்ளூவும் கிடையாது எல்லோவும் கிடையாது. 1 2 3 இந்த 3 கலரும் கிடையாது. அப்போ 4 5 இருக்குது. என்ன கலர், ஒரே ஒரு கலர் தான் இருக்குது. அப்போ அது இண்டிகோ. ஓகேவா, இதுதான் மொத்த கலரு. இப்போ எனக்கு ஃபிக்ஸ் ஆகாது வந்து பியோட கலர் என்னன்னு தெரில, டியோட கலர் என்னன்னு தெரில. இது எல்லாமே மோஸ்ட்லி போட்டேன். சரி, அரேஞ்ச்மெண்ட்டில் ஒன்று பார்ப்போம். த பாக்ஸ் கண்டெய்னிங் ஹாக்கி என்னது என்ன இருக்குது, அதாவது எஃப் பாக்ஸ். ஓகேவா, பிட்வீன் பாக்ஸஸ் கண்டெய்னிங் கோல்ஃப் அண்ட் வாலிபால். கோல்ஃப் என்னது, கோல்ஃப் வந்து வைலட், வாலிபால் பி தான் வாலிபால் இல்லையா. ஓகேவா, கோல்ஃப் வந்து இ, அதாவது ஈக்கும் பிக்கும் நடுவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது, எஃப். ஓகேவா, அப்போ ஈக்கும் பிக்கும் நடுவில் இருக்கணும் அப்படின்னா நான் இங்கே தான் போட்டாகணும். கரெக்டாக இங்கே தான் நான் போடணும். அப்போ வந்து இங்கே இ போடலாம், இங்கே பிஏ டிக் பண்ணிடலாம். இங்கே என்ன போடணும், அப்போ எஃப் தான் போடணும். இதில் மீதி இருக்கா ஏபிசி, இங்கே டி இருப்பாங்க. ஓகேவா, டி எங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் முடிச்சிட்டேன் ஓரளவு. எல்லாம் 2 கலர் மட்டும் தான் எனக்கு தெரியல. சரி, அது இருக்கட்டும். நம்ம கொஸ்டினை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆர் தி ஃபாலோயிங் பாக்ஸஸ் கண்டெய்ன் கோல்ஃப் பால். கோல்ஃப் எங்கே இருக்குது, கோல்ஃப் ஈயில் இருக்குது. ஆமாம், இ தான் ஆன்சர். எஸ், ஆன்சர் ரைட். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டா. டி பெயிண்டட் எல்லோ. டி என்ன கலரு, டி கலர் தெரில. எஃப் பெயிண்டட் இண்டிகோ. ஆமாம், எஃப் என்ன கலரில் இருக்குது, இண்டிகோவில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அப்போ இது வந்து என்னது, கரெக்டாக தான் இருக்கணும். ஓகேவா, பி பெயிண்டட் ப்ளூ சொல்லியிருக்காங்க. பி கலர் தெரியாது. அடுத்து அப்படியும் கிடையாது. ஓகேவா, அப்போ பி இதுதான் கரெக்டு. எஃப் பெயிண்டட் இண்டிகோ அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து ஃபுட்பால் பாக்ஸ் என்ன கலர், ஃபுட்பால் என்ன பாக்ஸு, டி பாக்ஸு. கலர் தெரியல. ஆன்சர் cannot be determined due to insufficient data. ஸோ டி வந்து எனக்கு வந்து அந்த இதோட கலர் தெரியல. 2 இது கலர் தெரியலையா, அது உண்மையிலே கண்டுபிடிக்க முடியல தான் போல். நம்மளுக்கு தான் வரலன்னு நினச்சேன், உண்மையிலே அது கண்டுபிடிக்க முடியல போல். ஸோ அதை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் நம்ம சி போடுறோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 2016 கேட்டது. ஃபஸ்ட் இப்படி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு கொஸ்டின். சார் இதுக்கு இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ஆமாம், எல்லாத்தையும் யோசிச்சு விடணும். அப்படி 5 நிமிஷம் ஆகும். ஆனால் 3 கொஸ்டின் முடிஞ்சிருதா. ஓகேவா, ஸோ ரீசனிங்கில் அந்த மாதிரி கேட்டாங்க. பட் இப்போ அந்தளவுக்கு கேட்கல, குறைச்சிட்டாங்க. பேராகிராஃப் அதே மாதிரி வருது, ஆனால் கொஸ்டின் ஒன்று தான் வருது. அதனால் அதிகமாக ஸ்ட்ரெயின் போடுறதில்ல. ஓகேவா, ஃபைன். ஸோ இது 17 கேட்டது. இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னா இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இது எக்ஸாம்பிள். ஓகேவா, சரி. என்ன, இன் a group of 6 women. ஓகே, ஸோ 6 உமன் இருக்காங்க. there are 4 tennis player, 4 post graduate sociology, 1 post graduate commerce. ஓகேவா, 6 பேர் சொன்னாங்க, இங்கேயே 8. அப்போ அதுக்குள்ளேயே மெர்ஜாக இருக்கும் போல். ஓகேவா, அண்ட் 3 பேங்க் எம்ப்ளாயி. ஓகே, அடுத்து இதில் விமலா கமலா ஆர் பேங்க் எம்ப்ளாயீஸ். வெரி குட். while அமலா அண்ட் கோமலா ஆர், இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக். ஓகேவா, ஆர் அன்எம்ப்ளாய்டு. ஓகேவா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் அமலா அண்ட் கோமலா ஆர் அன்எம்ப்ளாய்டு. ஓகேவா, அதுக்கு அடுத்து கண்டினியூ ஆகுது என்ன,
கோமலா அண்ட் நிர்மலா, கோமலா அண்ட் நிர்மலா ஆர் அமங் த டென்னிஸ் பிளேயர். அப்போ கோமலாவும் நிர்மலாவும் அமங் டென்னிஸ் பிளேயர். அமலா, கமலா, கோமலா, நிர்மலா ஆர் போஸ்ட் கிராஜுவேட் சோசியாலஜி of whom two bank employees. If Shyamala is postgraduate commerce, who among the following both tennis player and bank employee? ஸோ இதை நீங்கள் யோசிச்சே போட்டிருப்பீங்க தெரியும், பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஸோ எல்லாரையும் ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம். சரி, வாழ்க்கையை கட்டத்துக்குள்ளே கொண்டு வர மாதிரி இவங்க எல்லாத்தையும் ஒரு கட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு சோசியாலஜி, அடுத்து காமர்ஸ், அடுத்து பேங்க் எம்ப்ளாயி, அடுத்து அன்எம்ப்ளாயி போட்டுருமா, அன்எம்ப்ளாயி, டென்னிஸ் பிளேயர் போட்டுருவோம். சரியா, டென்னிஸ் பிளேயர் போட்டுட்டு லாஸ்ட் அன்எம்ப்ளாயி போட்டுருவோம். டென்னிஸ், ஏன்னா அதான் கேட்டிருக்காங்களா, டென்னிஸும் பேங்கும் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து அன்எம்ப்ளாயி. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. சரி, நம்ம ஆட்கள் யார் யார் இருக்கா? 1 2 3 எத்தனை பேர்? 4 5 6. ஓகே. ஸோ இதில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்ச பேர்லாம் போட்டுக்கலாமா? ஃபஸ்ட்டு விமலா, அடுத்து கமலா, அடுத்து அமலா, அடுத்து கோமலா, அடுத்து நிர்மலா, அடுத்து ஷியாமலா. எல்லாம் லாலானே முடியுது. ஓகே, சரி, சட்டம் படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, இப்போ அப்படியே ஃபஸ்ட் வந்து அப்படியே பார்த்துலாம். சரியா, 4 டென்னிஸ் பிளேயர் மொத்தம் 4, 4 சோசியாலஜி 4, காமர்ஸ் 1, பேங்க் எம்ப்ளாயி எத்தனை? மொத்தம் 3 பேங்க் எம்ப்ளாயி. ஓகே, சரி, விமலா கமலா ஆர் பேங்க் எம்ப்ளாயி, விமலா கமலா ஆர் பேங்க் எம்ப்ளாயி, while அமலா கோமலா ஆர் அன்எம்ப்ளாய்டு, அமலா கோமலா ஆர் அன்எம்ப்ளாய்டு. அடுத்து கோமலா நிர்மலா டென்னிஸ் பிளேயர் கலர் மாற்றிடுமா? கோமலா நிர்மலா வந்து யார்? டென்னிஸ் பிளேயர். அடுத்து சொல்லியிருக்காங்க அமலா கமலா கோமலா நிர்மலா பிஜி இன் சோசியாலஜி, அமலா கமலா கோமலா நிர்மலா பிஜி இன் சோசியாலஜி, ஷியாமலா பிஜி இன் காமர்ஸ், ஷியாமலா பிஜி இன் காமர்ஸ். ஓகே, எல்லாம் மோஸ்ட்லி போட்டுட்டேன். அடுத்து என்ன இருக்குது அங்கே பாருங்கள், அமலா கமலா கோமலா நிர்மலா போஸ்ட் கிராஜுவேட் சோசியாலஜி ஆஃப் ஹூம் 2 பேங்க் எம்ப்ளாயீஸ். இவங்களில் 2 பேர் பேங்க் எம்ப்ளாயி. யார்? இவங்க வேலைக்கு போகல, இவங்களும் வேலைக்கு போகல. அப்போ பேங்க் எம்ப்ளாயி யாராக இருப்பா? ஆல்ரெடி 2 பேங்க் எம்ப்ளாயி இருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் தான் பேங்க்கில். அப்போ இந்த 4 பேரில் என்ன ஒருத்தர்? இவங்க 2 பேரும் அன்எம்ப்ளாயி சொன்னதுனால இவங்க தான் என்ன இருக்கணும்? பேங்க் எம்ப்ளாயியாக இருக்கணும். கரெக்டாக? சரி, இதில் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? டென்னிஸும் பேங்க் எம்ப்ளாயி இருக்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்களா? டென்னிஸு இந்த இருக்குது, பேங்க் எம்ப்ளாயி இந்த இருக்குது. ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது யார் இருக்காங்க? நிர்மலா மட்டும் இருக்காங்க. அவங்க தான் ஆன்சராக இருக்கும். ஆமாம், அவங்க தான் ஆன்சரு. மீதி தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து இது போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஈஸியாக யோசிச்சு கூட போடலாம், பட் இந்த மாதிரி போடுறது பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், 2018 கேட்ட கொஸ்டின் பாருங்கள். 43 44 45 46 47 48 எப்பா 6 கொஸ்டின் 2018 இதுலேயே ஒரு 6 கொஸ்டின். இந்த 4 லைனும் படித்து நீங்கள் வந்து டேலி பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 6 கொஸ்டின் நீங்கள் அட் ஸ்ட்ரெச்சில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இதை பார்ப்போமா? இல்லை அப்படின்னா இதில் ஒரு 2 கொஸ்டின் தான் இருக்குது. சரி, 6 கொஸ்டின் தான் முக்கியம். 6 கொஸ்டினை ஃபஸ்ட்டு முடிப்போம். ஓகேவா? சரி, இதை சால்வ் பண்ணுறதுக்கு, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது பார்ப்போம். எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர், ஏபிசிடி ஒரு 4 பேர். ஓகேவா? சரி, இவங்க வந்து ஸ்டூடெண்ட்டு. அடுத்து தே ஸ்டடியிங் இன் 4 டிஃப்ரெண்ட் சிட்டி பிக்யூஆர்எஸ். ஓகேவா? பிக்யூஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு 4 சிட்டிஸ். அப்போ பிக்யூஆர்எஸ் எதுன்னு தெரியாது, இது வந்து சிட்டி. ஓகேவா? அடுத்து தே ஸ்டடி என்னென்னது? சயின்ஸு, ஆர்ட்ஸு, நிறையா காலேஜ் நிறையா இருக்குது. அப்போ இது வந்து காலேஜ் வச்சுக்கலாம். சயின்ஸு, ஆர்ட்ஸு, காமர்ஸு அண்ட் இன்ஜினியரிங் மொத்தம் 4 காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. அண்ட் லொக்கேட் இன் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டு 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டு. என்னென்ன ஸ்டேட்லாம்?
குஜராத், ராஜஸ்தான், அஸ்ஸாம், கேரளா. நான் எதுவுமே சேம் ஆர்டர் இல்லையா, இது அப்படியே கொடுத்துருவாங்க. ஃபர்தர் இட் இஸ் கிவன் தட். ஓகே. ஸோ அடுத்து என்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் இன்னும் தராங்க. என்ன தராங்க? டி ஸ்டடிங் அஸ்ஸாம். டி வந்து எங்கே? அஸ்ஸாமில் இருக்கார். ஓகேவா? பி ஸ்டடிங் சிட்டி கியூ. பி வந்து சிட்டி கியூ. அப்போ இது போட்டாச்சு, இது போட்டாச்சு. அடுத்து வந்து சயின்ஸ் லொக்கேட்டட் கேரளா. அப்போது சயின்ஸ் வந்து எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. இது எங்கேயாவது அப்படி வருதான்னு பார்ப்போம். ஓகே. ஏ ஸ்டடி காமர்ஸ். ஏ வந்து காமர்ஸ் படிக்கிறாரு. ஏ வந்து காமர்ஸ் படிக்கிறாரு. ஓகேவா? ஓகே. இப்போ சயின்ஸு கேரளா அப்படிங்கிறத நான் யாருக்காவது வைக்கணும். 2 இது இருக்குது. சரி, பார்த்துக்கலாம். வேறு ஆர்ட்ஸ் காலேஜ் லொக்கேட்டட் இன் சிட்டி எஸ். ஓகே. ஆர்ட்ஸ் காலேஜ் லொக்கேட்டட் இன் சிட்டி எஸ். ஓகே. அப்போது சிட்டி எஸ்ஸில் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. இது ஓகே. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் எஸ் வந்து யாருக்கு வரும்னு தெரியாதுல்ல. இப்போ இதில் வந்து சிட்டி எஸ்ஸு ஆர்ட்ஸ்னு போடலாம், சிட்டி எஸ்ஸு ஆர்ட்ஸ்னு போடலாம். இப்போ இதில் சயின்ஸு கேரளான்னு போடலாம், சயின்ஸுன்னு கேரளாவில் போடலாம். 2 இதான் அப்படியே இருக்குது. சரி, எனக்கு இன்னும் ஒரு க்ளூ ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். டி ஸ்டடிங் அஸ்ஸாம் அதை நான் போட்டேன். நிலங்க இதான் க்ளூ. ஆர்ட்ஸ் காலேஜ் எஸ்ஸில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. எஸ்ஸு ஆர்ட்ஸ் காலேஜ் ராஜஸ்தான். இப்போ டேலி ஆகுது பாருங்கள். எஸ்ஸு அப்போ இதில் தான் போடணும். எஸ்ஸு ஆர்ட்ஸ் காலேஜ் ராஜஸ்தான். இது மாட்டியாச்சு. அப்போ இது மாட்டியாச்சு அப்படின்னா சயின்ஸ் கேரளா போட்டுடலாம். சயின்ஸு இங்கே என்ன போடலாம்? கேரளா போடலாம். அப்போ பேலன்ஸ் இருக்க என்னது தான்? குஜராத் தான். இதில் பேலன்ஸ் இருக்க என்னது தான்? இன்ஜினியர் தான். சரி, வேறு ஏதாவது க்ளூ பிடிக்குமா? ஏ ஸ்டடி காமர்ஸ் இது போட்டாச்சு, பி ஸ்டடி கியூ எல்லாமே போட்டாச்சு. இப்போது எல்லாமே நான் போட்டேன். எனக்கு இந்த இடத்துல யாருன்னு தெரியல. இந்த இடத்துல இப்போ பி வருமா ஆர் வருமானு தெரில, இங்கேயும் பி வருமா ஆர் வருமானு தெரில. எனக்கு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஓகேவா? அப்போ இதுதான் ஃபைனல். 6 கொஸ்டின் இப்போ போட்டுடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ ஸ்டடிங். ஏ எங்கே ஸ்டடி பண்ணுறாங்க? குஜராத். ஏ எங்கே படிக்கிறாங்க? குஜராத். ஆன்சர் குஜராத். கரெக்டு. சயின்ஸ் காலேஜ் லொக்கேட்டட். சயின்ஸ் காலேஜ் எங்கே லொக்கேட்டாக இருக்குது? கியூ இல்லைனா கேரளா. சிட்டி கியூ. சிட்டி கியூ அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து சி ஸ்டடியிங் இன். சி எங்கே ஸ்டடிக்கிறாங்க? சி ஸ்டடி இன் ராஜஸ்தான். சி ஸ்டடி இன் ராஜஸ்தான். 3 கொஸ்டின் முடிஞ்சு போச்சா? அடுத்து which of the following statement is correct அப்படிங்கிறாங்க. டி இஸ் நாட் ஸ்டடிங் சிட்டி எஸ் சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்ப்போம். டி சிட்டி எஸ்ஸில் படிக்கிறாங்களா? இல்லை, பி அண்ட் ஆர் தான் இருக்கணும். அப்போ இங்கே சிட்டி எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நாட் ஸ்டடி சொல்லியிருக்காங்களா? எஸ். ஆமாம், எஸ்ஸில் படிக்கலை. அப்போ இது கரெக்டு. அப்போ இதுதான் கரெக்டு. மீது எல்லாமே என்னது தான்? தப்பு தான். which of the following statement is correct regarding இன்ஜினியர் காலேஜ். இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி எது? சி படிக்கிறாங்க, பி படிக்கிறாங்க, டி படிக்கிறாங்க. சரி, இதை மட்டும் செக் பண்ணுவோம். இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறது யார்? டி. அது அங்கே இருக்கா? இருக்குது. டி ஸ்டடிங் தர். ஆமாம், இருக்குது. அப்போ இது கரெக்டு. அடுத்து which of the following statement is correct. ஸ்டேட்மெண்ட்டில் இது கரெக்ட்னு கேட்டுறாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் லொக்கேட்டட் அஸ்ஸாம். செக் பண்ணி பார்ப்போம். இன்ஜினியரிங் காலேஜ் ஆமாம் அஸ்ஸாமில் தான் இருக்குது. அப்போ கரெக்டு. அப்போ இது கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டலாம். ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்கின் 2018. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெருசாக ஒரு 6 கேள்வி கேட்குற மாதிரிலாம் கேட்கல. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஈஸியாக இருக்கும். இதுவும் 18ல் கேட்டது தான். இது சிம்பிளாக ஒரு லாஜிக் அப்ளை பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? ஸோ டைரக்ஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்ஷன் நீங்கள் வாசிக்கோங்க. ஏன்னா ஜென்ரலாக ஒரு டைம் வாசி வச்சுக்கோங்க. ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த 2 items that follows. ஸோ இதை பார்க்கும்போது 2 கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். த பிளான் ஃபார் அன் ஆஃபீஸ் பிளாக் 6 ஆஃபீஸர்ஸ் ABCDE and F. அது ஒரு பிளாக் இருக்குது. as follows. both B and C occupy the office right corner as one enter in the office block. ஸோ இப்படி தான் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறோம் அப்படின்னா இது வந்து ரைட் சைடு, இது வந்து ரெட் சைடு. ஓகேவா? லெஃப்ட் சைடு. ஓகேவா? B and C occupy ரைட் காரிடார். ஸோ அந்த சைடு B and C இருக்காங்க. ஸோ வழி இந்த மாதிரி இப்படி இருக்குது. நம்ம இப்படி போகிறோம். ஸோ ஆஃபீஸ் வாசல் இப்படி இருக்கும். ஓகேவா? சரி சரி அடுத்து ஓகே. ஏ ஆக்குபை லெஃப்ட். ஏ ஆக்குபை லெஃப்ட். E and F occupy office opposite side but not face each other. அப்போ E and F வந்து ஆப்போசிட் சைடாக இருக்கணும். ஆனால் டேரெக்டாக பார்த்துக்கூடாது. கொஞ்சம் கீழே மேலே தள்ளி இருந்திருக்கலாம். ஓகேவா? தி ஆஃபீஸ் ஆஃப் C and D ஃபேஸிங் ஈச் அதர். அப்போ சியும் டியும் ஃபேஸிங்
ஈச் அதராக இருக்கணும். ஓகே. இ டஸ் நாட் ஹேவ் கார்னர் ஆஃபீஸ். அப்போ இ வந்து மிடில் தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே. பீஸ் சார் இது வந்து எஃப். ஓகேவா? எஃப் ஆஃபீஸ் இஸ் ஃபர்தர் டவுன் டு த காரிடார் ஆஃப் ஏ. அதாவது ஏயும் தாண்டி போனால் தான் எஃப்க்கு போக முடியும். ஓகேவா? சரி, இப்போ பிளான் பண்ணுற பாருங்க. இதுதான் காரிடார். ஏயும் தாண்டி தான் எஃப்க்கு போகணும் அப்படின்னா ஏ இங்கே இருக்கணும், எஃப் இங்கே இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ எஃப் நேராக எது போடக்கூடாது? இ வந்து போடக்கூடாது. ஓகே, ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். எஃப் நேராக போடக்கூடாது. அப்போ இ இங்கே போடலாம்னு பார்த்தா கீழே கூட போடலாம். பட் என்னன்னா சியும் டியும் வந்து என்னவா இருக்கணும்? ஆப்போசிட் சைடாக இருக்கணும். கரெக்டாக? சரி, சியும் டியும் ஆப்போசிட்டாக இருக்கணும். அதை பிளான் பண்ணிக்கலாம். பியும் சியும் ஒரே சைடு சொல்லியிருக்காங்களா? அப்போ சி வந்து இந்த சைடு தான் வரும், டி வந்து இந்த சைடு தான் வரும். இதில் இ போடக்கூடாது. அப்போ இ இங்கே தான் வரணும், பி இங்கே தான் வரணும். அப்போ இதுதான் என்னது? சிண்டெக்ஸ். ஸோ ஆஃபீஸ் பிளாக்கை கண்டுபிடிச்சாச்சு. சரி, இப்போ கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இ சிட்ஸ் இன் ஹிஸ் ஆஃபீஸ் அண்ட் ஃபேஸஸ் த காரிடார். விச் ஆஃபீஸ் இஸ் ஹிஸ் லெஃப்ட்? இ இங்கேருந்து காரிடார் பார்க்கும்போது இவருக்கு லெஃப்ட் சைடு யார் இருக்காங்க? சி இருக்காங்க. எஸ், ஆன்சர் சி. அடுத்து, ஹூ இஸ் எஃப்ஸ் இமீடியட் நெய்பர்ஸ் கேட்டிருக்காங்க. எஃப்போட நெய்பர் யார்? ஏ ஒன்லி. ஆமாம், ஏ ஒன்லி. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது ஏயும் டியும் சொல்லியிருக்காங்க, ஏயும் டியும் கிடையாது, ஏ ஒன்லி தான் ஆன்சர். சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். இது 18ல் கேட்ட கொஸ்டின். ஓகே. சரி, 21ல் இந்த கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னு பாருங்கள். 7 books PQRSTUV ஓகேவா ஆர் பிளேஸ்ட் சைட் பை சைடு RQT ஹாவ் ப்ளூ கவர். அப்போ RQT இது வந்து என்ன கலரு? ப்ளூ கவர். அதர் வந்து ரெட் கவர். மீதி யாரெலாம் இருக்கா? PQRSTUV மொத்தம் எத்தனை பேர்? 3, 6, 7 பேர். அப்போ இவங்க என்ன கலரு? ரெட் கலர். ஓகே, இவங்க ரெட் கலர் போட்டாச்சு. அவங்க வந்து என்ன கலர் சொன்னாங்க? ப்ளூ கலரா? அவங்களுக்கு ப்ளூ கலரே போட்டுருவோம். ப்ளூ கலர். ஓகேவா? சரி, எஸ் போட்டாச்சு. அடுத்து, ஒன்லி எஸ் அண்ட் யூ நியூ புக். எஸ்ஸும் யூவும் நியூ புக். எஸ் இங்கே இருக்குது, யூ இங்கே இருக்குது. இந்த ரெண்டு தான் என்னது? இது வந்து நியூ புக். ஓகேவா? அடுத்து, ரெஸ்ட் ஓல்டு. மீதி எல்லாமே ஓல்டு. ஓகே. வேறு என்ன சொல்கிறாங்க? PRS லா ரிப்போர்ட். PRS இது என்னது? லா ரிப்போர்ட். த ரெஸ்ட் ஆர் கெசட். அப்போ மீதெல்லாம் கெசட். இப்போது புக்கு, ஓல்டு, கெசட்டு, ப்ளூவை மட்டும் பார்க்குறோம். ஓகேவா? இதில் லா புக்கு இது. அப்போ இது வந்து என்னவாக இருக்கும்? கெசட்டடாக தான் இருக்கணும். அடுத்து ஓல்டு, இந்த ரெண்டு தான் நியூ. அப்போ மீது எல்லாமே ஓல்டு. அப்போ Q1 T1 தான் என்னவாக இருக்கணும்? எனக்கு ஆன்சராக இருக்கணும். அப்போ Q1 T1 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆன்சர் QT, ஆன்சர் C. ஸோ அந்த கொஸ்டின் வந்து 2021ல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ 2020ல் வந்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே. A is 16th from the left. ஸோ லீனியரில் கேட்டிருக்காங்க. 16th from the left end. ஓகேவா? in a row of boys. okay. And V is 18th from right. V is 18th from right end. அடுத்து, Q is 11th from A towards the right. And third from V towards right end. ஓகேவா? How many boys are there in the row? How many boys are there in the row? இதுதான் கொஸ்டின். எஸ், ஃபைனலி என்ன சொல்கிறாங்க இதில்? A is 16th from left end. இங்கேருந்து 16th யார் இருக்காங்க? A இருக்காங்க. அதுக்கடுத்து V is 18th from right. அப்போ ரைட்லேருந்து 18th யார் இருக்காங்க? V இருக்காங்க. இதில் வந்து V இருக்காங்க. ஸோ இந்த சைடு கூட இருக்கலாம். பட் நம்ம அடுத்து வாசிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவோம். Q is 11th from A. அப்போ A இங்கே இருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லிட்டு 11th இருக்காங்க அப்படின்னா நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. சரியா? அப்போ 16 10 26 இவங்க
27வது இருப்பாங்க ஃப்ரம் லெஃப்ட். இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அடுத்து தேர்டு ஃப்ரம் வி டுவர்ட்ஸ் ரைட். அப்போ தேர்டு வி இங்கே 18வது இருக்காங்களா, 1 2 3 இந்த இதெல்லாம் 3வது இருக்காங்கன்னு இருக்காங்க. அப்போ பாருங்கள் வி 18வது, அப்போ இது 17, இது 16, இது 15, அப்போ இதுக்கு அங்கே 14 பேர் இருக்காங்க. ஓகேவா, ஃபைன், அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. 27வது பிக்கு ரைட் சைடு ஒரு 14 பேர் இருக்காங்க, மொத்தம் 41 பேர் இருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி பாய்ஸ் ஆர் தேர் இன் த ரோ அப்படின்னா 41 ஆன்சர். ஸோ சாய்ஸில் கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 40, 41, 42 கேனாட் பிட்வீன் கொடுத்தாங்க. ஸோ ஆன்சர் 41. ஸோ இந்த சம் வந்து இப்படி சால்வ் பண்ணியிருக்கலாம். திஸ் கொஸ்டின் ஆஸ்க் இன் 2020 யூபிஎஸ்சி கொஸ்டின். சரியா? ஸோ ஃபைனலி ஒரே ஒரு கொஸ்டின் 2022 கேட்டதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுவும் ஒரு லீனியர் தான். ஸோ 3 persons A, B, C are standing in a queue. Queueனா QUE. ஓகேவா? Not necessarily in same order. Okay. There are 4 persons between A and B. அப்போ ஏக்கும் பிக்கு நடுவில் ஒரு 4 persons இருக்காங்க. and 7 person between B and C. இப்போ பிக்கு சிக்கு நடுவில் 7 persons இருக்காங்க. if there are 11 persons ahead of C. Cக்கு அகட்னா முன்னாடி 11 persons and 13 behind A. 13 behind A. ஏக்கு பின்னாடி ஒரு 13 பேர். ஸோ கொஸ்டின் அப்படின்னா what could be the minimum number of persons? What could be the minimum number of persons in the queue? ஸோ சாய்ஸில் வந்து 22, 28, 32, 38 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன் அப்படிங்கிறது தான் கீவேர்டு. ஓகேவா? ஏன்னா லைனில் நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து மினிமம் போடலாம், மேக்ஸிமம் போடலாம். இப்போ ஏயும் பியும் இருக்காங்க, கேப்பில் 4 பேர்னா 1 2 3 4. இப்போ பிக்கும் சிக்கும் கேப்பில் 4 பேர்னு சொன்னால் சி எங்கே போட்டுட்டு 1 2 3ன்னு சொன்ன 3 பேர்னா இப்படி போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சி எங்கே போட்டுட்டு 1 2 3 3 பேரும் கணக்கு கட்டலாம் இல்லையா? ஸோ மேக்ஸிமம் மினிமம் அப்படிங்கிறது அதை பொறுத்து ஆன்சர் மாறும். இதில் வந்து மினிமம் கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு 4 பேர். ஓகே, ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, 1 2 3 4 4 பேர் போட்டிருக்கோம். ஓகேவா? 7 person between B and C. ஸோ பி இருக்காங்க, மேக்ஸிமம் கேட்டால் சி எங்கே போடுவேன், மினிமம்ங்கிறனால சியை நான் எங்கே போட்டுக்கிறேன். அப்போ ஆல்ரெடி 1 2 3 4 இது ஒன்று 5 6 7 person between B and C போட்டாச்சு. அடுத்து 11 person ahead of A மீன்ஸ் சிக்கு முன்னாடி 11 person. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து 13 behind A. அப்போ 1 2 3 இருக்கா, அப்போ இங்கே ஒரு 10 பேர். ஓகேவா? ஸோ வாட் குட் பி தி மினிமம் நம்பர் ஆஃப் பர்சன் இன் த கியூ பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இது ஒரு 12 வந்துருக்கு, பின்னாடி ஒரு 10 22 இருக்கிற நம்பரில் இதுவும் கம்மியாக இருக்குது. ஸோ ஆன்சர் A 22. ஸோ இதுதான் லீஸ்ட் பாசிபிள். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது பாசிபிளில் மாற்றி போட்டால் கூட நிறையா தான் வரும், கம்மியாக வராது. வேறு பாசிபிலிட்டி இருக்குது. ஏ எங்கே போடலாம், பி எங்கே போடலாம். இப்போ பிக்கும் சி கோட்டெல்லாம் சி எங்கே போட்டிங்கன்னா எனக்கு நிறையா அந்த மாதிரி வந்துடும். இதுக்கு மேலேயும் நிறைய பேர் இருக்காங்க, இதுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்கும்போது ஆன்சர் சேஞ்ச் ஆகும். ஸோ மினிமம் கேட்கும்போது நம்ம என்ன எடுக்கிறோம், 22 அப்படிங்கிறது எடுக்கணும். சரியா? ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்கின் 2022 யூபிஎஸ்சி கொஸ்டின். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போது செஷன் 16 பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்ட் 2. ஓகேவா? ஸோ பார்ட் 2 அனலிட்டிக்கல் ரீசனிங். அதில் நம்ம 2 வேரியபிள் லீனியர் அண்ட் கிராஸ் வேரியபிள்ஸ் பார்த்தோம். ஸோ 16லேருந்து இப்போ வர உள்ள ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு செஷன் 17th செஷன் அது வந்து என்னவாக இருக்கும்? டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஸோ அடுத்து 17th செஷன் வந்து டைம் அண்ட் ஒர்க். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.